ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ட்ரை வித் மல்டிபிள் கேட்ச் எப்படி நம்ம ஒர்க் பண்றதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்க விஎஸ் கோட் போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு லாஸ்டா பண்ண எக்ஸப்ஷனோட கோட் இருக்கு, பேசிக் கோட். இப்போ ட்ரை வித் மல்டிபிள் எக்ஸப்ஷன், சாரி ட்ரை வித் மல்டிபிள் கேட்ச், அதாவது ஒரு ட்ரை நிறைய கேட்ச் இருக்கணும், அது பேர் ட்ரை வித் மல்டிபிள் கேட்ச்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் என்ன பண்றேன்னா அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இது வந்துட்டு நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருக்கேன் நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்குன்னு. இது வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன். இதே மாதிரி அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா இங்க பிளஸ் போட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, சம்திங் வென்ட் ராங், சாரி சம்திங் வென்ட் ராங், அப்புறமேட்டுக்கு ஜாவா லேண்ட் ஆன் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். அதாவது இந்த ஈன்றது என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த எக்ஸப்ஷன் வந்துட்டு பேரண்ட் கிளாஸ், அதாவது இந்த எக்ஸப்ஷன் தான் வந்துட்டு டாப் மோஸ்ட் கிளாஸ். இப்போ இந்த எக்ஸப்ஷன் கீழே வந்துட்டு இந்த மாதிரி அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சைல்டு கிளாஸ், இந்த அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் தான். நான் என்ன பண்றேன்னா இந்த ஈன்ற வேரியபிள்ல வந்துட்டு நான் வந்துட்டு இது எல்லா எக்ஸப்ஷனும் பிரிண்ட் பண்றேன், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷனை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உள்ள போட்டுக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த எக்ஸப்ஷன் பதில் ஸ்ட்ரைட்டாகவே அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா வந்துட்டு 20 divided by a cannot divide by 0. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு 0 டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, cannot divide by 0. இங்க என் மிஷின் வந்துட்டு ஏதோ பிரச்சனை, அதனால நம்ம எல்லாருமே காட்டுது, மற்றபடி கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, cannot divide by 0 கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ 0 அப்புறம் ஹாய். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் புதுசா எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு, நான் என்ன பண்றேன்னா இங்கேயும் நான் அரேக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 6. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சின்ற அரேக்குள்ள வந்துட்டு 6 வேல்யூ வைக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல சியோட 6th பொசிஷனை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா சியோட 4th பொசிஷனை பிரிண்ட் பண்றேன். நம்ம வேல்யூ அசைன் பண்ணாட்டி அது 0 இருக்குன்னு நமக்கு முதவே தெரியும். இப்போ நான் கம்பைல் பண்றேன், நான் ரன் பண்றேன். ஓகே, cannot divided by 0. ஓகே ஃபைன். நான் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு ஏவை வந்துட்டு நம்ம 10 வச்சுக்கலாம். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகும். கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. இது என்ன எரர்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ S6 யூஸ் பண்ணியிருக்கோம். 6 யூஸ் பண்ணப்ப இந்த சில வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 6 வேல்யூ உட்கார வைக்க முடியும். ஆனா அரே பாத்தீங்கன்னா 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5. அதாவது 6th பொசிஷன்ல அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 5 தான். ஆனா நீங்க 6 யூஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணுது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு கேட்ச் பிளாக் எழுதலாம். இதுல நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இதை அரே அவுட் ஆஃப் பாண்ட் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்ட்ல சம்திங், ஓகே வேற ஏதாவது போடலாம். அரே அவுட் ஆஃப் த இண்டெக்ஸ், அதாவது வந்துட்டு அரே வந்துட்டு அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்காதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 0 கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லனோட வேல்யூ 0 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லனுக்கு வரப்ப எரர் த்ரோ பண்ணிருக்கு. இது என்ன எரர்னு பார்க்கும்போது இந்த அரே அவுட் ஆஃப் பாண்ட் எரர். அதனால அரே அவுட் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணிருச்சு. சாரி, ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு லைன் அவுட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிருச்சு. அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்துட்டு பி இருக்கு, பியோட வேல்யூ 2. அதனால வந்துட்டு 2 பிரிண்ட் ஆயிருச்சு. அப்புறம் ஹாய் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்கிரீனை. இப்போ நம்ம கிட்ட இவ்வளவுதான் எரர் இருக்குமா, திடீர்னு வேற ஏதாவது எரர் வந்துச்சா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் கேட்ச் கிரியேட் பண்ணி ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இனிமேல் எந்த எரர் வந்தாலும் நார்மலா எனக்கு ஒரே எரர் பிரிண்ட் பண்ணிடு, சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணிடு, எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஓகே, இப்போ வேற ஏதாவது எரர், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் s ஈக்குவல் டு நல்லுன்னு வச்சுக்கிறேன். சாரி, ஓகே,
ஓகே, நான் ஸ்ட்ரிங் எஸ்ன்னு வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் ஸ்ட்ரிங்குக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்டெல்ல இப்போ இங்க போட்டுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்டெல் நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இங்க அந்த எஸ்ஸோட லென்த் என்னன்னு பாக்குறேன். எஸ்ஸோட லென்த் என்னன்னு பாக்குறேன். ஓகே, ஏதோ எரர் அடிக்குது, என்னன்னு பார்க்கலாம். The local variable s may not have been initialized ன்னு சொல்லுது. ஓகே, கண்ட்ரோல். ஓகே, இப்போ நம்ம நல்லுன்னு வந்துட்டு வச்சிருக்கோம். எஸ்ஸோட வேரியபிளுக்கு நம்ம நல்லுன்னு வச்சிருக்கோம். இப்போ நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, சம்திங் வென்ட் ராங்னு வந்திருக்கு. அதாவது இது ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்துட்டு ஒர்க் பண்ணிருச்சு, இதுக்கு வந்துட்டு எரர் இல்லை. அடுத்து இதை ஒர்க் பண்ண போகுது. ஒர்க் பண்ண போறப்ப எஸ் டாட் லென்த் வந்துட்டு அது தேடுது. அதாவது ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு லென்த் என்னன்னு பாக்குது. நம்ம தான் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு நல்லுன்னு வச்சிருக்கோம். அதாவது வந்துட்டு ஜீரோ, ஒரு லென்த்துமே இல்லை. அந்த டைம்ல என்ன பண்ணுறதுனா வந்துட்டு அதுக்கு லென்த் என்னன்னே தெரியல. அதனால வந்துட்டு சம்திங் வென்ட் ராங். நார்மலா இந்த எக்ஸெப்ஷன் வந்து இது பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது என்ன எக்ஸெப்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் பிளஸ் ஈனு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, சம்திங் வென்ட் ராங் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் வந்துட்டு இது கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸெப்ஷனும் ஒவ்வொரு கிளாஸ். இந்த எக்ஸெப்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் தான் வந்துட்டு பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. அதாவது இந்த எக்ஸெப்ஷன்ன்றது வந்துட்டு பேரண்ட் கிளாஸ், இதெல்லாம் வந்துட்டு சைல்டு கிளாஸ். அதனாலதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எது இந்த அலை நல் பாயிண்டட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணாமே இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள இருக்கிறது கரெக்டா பிரிண்ட் பண்ணுது. நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்க யூஸ் பண்றேன். இங்க யூஸ் பண்றப்ப பாருங்க, அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக் ஃபார் ஆட்டோமேட்டிக் எக்ஸெப்ஷன். அதாவது என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு நான் இதுலயே எல்லா வேலையும் முடிச்சிருவேன், எதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அது கேட்குது. ஏன்னா இது பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கடைசியா தான் யூஸ் பண்ணணும். அப்பனா தான் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா இங்க வந்து இதை அவுட்புட் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி 3 தான் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம எத்தனை கேட்ச் பிளாக் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கிரியேட் பண்ணிருக்கேன். இதுதான் இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு சம் டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.